இங்க நம்ம ஹீரோயின பொண்ணு பார்க்க வராங்க. அப்போ பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ரொம்ப புடிச்சிருக்கு. சரி மேல பேசலான்னு பொண்ணோட அப்பா அம்மாவும், மாப்பிள்ளையோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ பொண்ணும், பொண்ணோட அப்பாவும் ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அத மாப்பிள்ளையோட அப்பா அம்மா காது குடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு ஒரு விஷயத்த பண்றாங்க. அத பார்த்தோனே மாப்பிள்ளையோட அப்பா அம்மா 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. அது என்னன்னா பொண்ணுக்கு முடி இருக்காது. அந்த பொண்ணுக்கு முடி இல்லாதத பார்த்து அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா 2 பேரும் புரோக்கர் கிட்ட போய் சண்ட போடுறாங்க. என் பையனுக்கு ஏன் இந்த மாரி ஒரு குறை உள்ள பொண்ண பார்க்குறன்னு சொல்லி. அடுத்த நாள் ஹீரோயின் எப்பவும் போல வேலைக்கு கிளம்பி போறா. அவ எப்பவுமே வேலைக்கு போறப்ப தலையில விக் வச்சுட்டு தான் போவா. இந்த விஷயம் அவ வேலை செய்யற இடத்துல யாருக்குமே தெரியாது. அவ ஒரு சேல்ஸ் கேர்லா ஒர்க் பண்றா. அவ ஒர்க் பண்ற மால்ல ஒரு டான்ஸ் காம்படிஷன் வரப்போற நோட்டீஸ பார்க்கறா. ஓகே நம்மளும் கலந்துக்கலாம்னு சொல்லி ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆனா அவ ஃப்ரெண்டு இவ பேசுறத பார்க்காம வேற ஒரு பையனை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. அவ ஒர்க் பண்ற அதே மால்ல தான் நம்ம ஹீரோ ஒர்க் பண்றாரு. அவருக்கு இந்த பொண்ண ஒன் சைடா லவ் பண்ணுவாரு. இவளும் அவர் பார்க்கறத பார்த்துட்டு பார்க்காத மாரி போவா. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் வராங்க. அவங்க "நீ எப்படிலாம் விக் வைப்ப?" அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்றாங்க. அத பார்த்து அவங்க அம்மாவும் டென்ஷன் ஆவுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அவ எப்பவும் போல பாத்ரூம்ல போய் கதவ மூடிட்டு அழ ஆரம்பிச்சுருவா.